வணக்கம். நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறேன். நம்மோட அலைவரிசையில் இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த பால் சுறா புட்டு தான் செய்ய போறோம். எவ்வளவு அழகா உதிரி உதிரியா இருக்கு பாருங்க. இது மாதிரி உதிரியா எப்படி செய்யறதுன்னு எங்க அம்மா உங்களுக்காக செய்து காட்ட போறாங்க. தாய்ப்பால் கொடுக்கற பெண்களுக்கு பால் சரியா சுரக்கல அப்படின்னா எங்க ஊர்ல எல்லாம் இந்த பால் சுறாவை வச்சுதான் புட்டு செய்து கொடுப்பாங்க. இதுல அதிகமான புரதம் இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த மாதிரி பிரச்சனையே இல்லாம பால் நல்லா சுரக்க ஆரம்பிக்கும். இப்ப இந்த பால் சுறாவை அம்மா செஞ்சு காட்ட போறாங்க. சுறா மீன் அறிய தெரியாதவங்களுக்காக இந்த பகுதியும் சேர்த்து போடுறேன், பாருங்க. அறிங்கம்மா. இது மாதிரி அதோடைய ரக்க அந்த துடுப்பு எல்லாத்தையும் முதல்ல அரிஞ்சு எடுத்துடணும். அடுத்ததா மீனை 2 துண்டா 3 துண்டா போடணும். அதுக்கு முன்னாடி அதில் உள்ள குடல் பகுதி எடுத்துடணும். அந்த குடல் எங்க முடியுதோ அந்த இடத்துல இப்படி அரிஞ்சிக்கோங்க. இதை கிழிச்சிட்டு அந்த குடல் பகுதி எல்லாத்தையும் எடுத்துருங்க, சுத்தமா எடுத்துடணும். சின்ன துண்டு கூட இல்லாம அந்த எலும்பு தெரியுற மாதிரி எடுக்கிறாங்க பாருங்க. அம்மா எடுக்கிற மாதிரி இந்த மாதிரி சுத்தமா எடுத்துக்கோங்க. சுறால வேற எதுவுமே வீணானது அப்படின்னு சொல்லி கிடையாது. செதில்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி சுறாவை வறுத்து சாப்பிடலாம் முடியாது, ரப்பர் மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. ஒன்று புட்டு செய்யணும் அல்லது குழம்பு கூட வச்சு சாப்பிடலாம். தலையில இந்த குடல் பகுதி ஏதாவது மீதி ஒட்டிட்டு இருந்ததுன்னா அதையும் சுத்தமா எடுத்துருங்க. இந்த மாதிரி அதோட தலைப்பகுதியை 2ஆ பிரிச்சு அதுக்குள்ளார வேண்டாத கழிவு ஏதாவது இருந்ததுன்னா எடுத்துடணும். அடுத்த மீனையும் இதே மாதிரி தான் சுத்தம் செய்ய போறாங்க. மீன் அரிஞ்சாச்சு. இப்ப இதை அலசறதுக்காக உப்பு மஞ்சத்தூளும் எடுத்து வச்சிருக்கிறாங்க. முதல்ல ஒரு தண்ணி போட்டு அலசிடணும். அதுக்கப்புறமா இந்த உப்பு மஞ்சத்தூளை போட்டு இப்ப அலச போறாங்க. அலசிடுமா. முதல்ல இந்த மாதிரி கழுவி எடுத்துடணும். இது மாதிரி கல்லுப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா பெரட்டிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி அலசணும். 2வது முறை அலசும் போது திரும்பவும் 2-3 தடவை இது மாதிரி தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு இட்லி பாத்திரத்துல தட்டு வச்சுட்டு அந்த தட்டு மேல ஒரு காடா துணி போட்டு இப்ப இந்த மீனெல்லாம் இந்த தட்டு மேலேயே அடுக்க போறாங்க. அடுக்கிட்டு ஆவியிலே எல்லாத்தையும் அவிச்சு எடுக்க போறாங்க. புட்டுக்கு இது மாதிரி அவிச்சு தான் எடுத்து செய்யணும். இது மாதிரி அடுப்புல வச்சுட்டு எவ்வளவு நேரமா வேக விடணும்?
ஒரு 5 நிமிடம் வெந்தா போதும். இந்த மீன் வந்து சின்ன மீனுங்கிறதுனால ஒரு 5 நிமிடத்திலேயே வெந்துடும். கொஞ்சம் பெருசா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கூட கொடுங்க. மீன் வெந்துருச்சான்னு பார்க்க போறாங்க. அடுப்புல வச்சு ஒரு 5 நிமிடம் ஆயிடுச்சு பாருங்க. அப்படியே தனியா உதிரியா வரணும். இந்த தோல் வந்து இந்த மாதிரி உரிக்கிறதுக்கு வரணும். இந்த மாதிரி நல்லா உரிக்க வரணும். மீன் வெந்துருச்சு. இப்போ இதை அடுப்புல இருந்து இறக்கிடலாம். மீன் அடுப்புல இருந்து இறக்குனது கொஞ்ச நேரம் ஆற விடணும். இப்போ வேக வச்ச இந்த மீனோட தோல் எல்லாத்தையும் உரிச்சு எடுக்கணும். இது மாதிரி சுத்தமா உரிச்சு எடுத்துடணும். அதே மாதிரி அதில் உள்ள எலும்பு எல்லாத்தையுமே நீக்கிடணும். இப்போ ஒன்று மட்டும் அம்மா வந்து உரிச்சு காட்டுவாங்க. இது மாதிரி தோல் வந்து தனியா அழகா உரிக்க வந்தாதான் மீன் வெந்ததா அர்த்தம். ஒருவேளை மீன் சரியா வேகலைன்னா நீங்க பார்த்த மாதிரி இந்த தோலை வந்து முழுமையா எடுக்க முடியாது. அதே மாதிரி நடு எலும்பும் தானா கழட்டிட்டு வராது. அது மாதிரி ஆயிட்டா இன்னும் கொஞ்ச நேரம் கூட வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இதே மாதிரி உரிச்சு எடுத்துக்கோங்க. சின்ன எலும்பு கூட இல்லாம எடுத்துருங்க. தலையில உள்ள தோலை உரிச்சிட்டு அதுக்குள்ளார இருக்கிற சதையை மட்டும் எடுக்கிறாங்க. இது மாதிரி தான் எடுக்கணும். உள்ள கொஞ்சம் கொழ கொழன்னு இருக்கும் தலையில, அதை வந்து விட்டுறணும். நல்லா சதை பற்றா இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். அந்த மீன் நம்ம உரிச்சு வச்சது மேல கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டுக்கிறாங்க தேவையான அளவு. அடுத்ததா கொஞ்சமா தூள் உப்பு சேர்க்கிறாங்க. இப்போ உப்பு மஞ்சத்தூள் எல்லாமே எல்லா மீன்லயும் படும்படி அந்த மீனை நல்லா உடைச்சு புட்டுக்கு தேவையான பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறாங்க அம்மா. போதுமாமா? இது பரட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த புட்டுக்கு வேற என்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துடலாம். 6 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பொடியா அரிஞ்சு எடுத்துருக்காங்க. 2 பெரிய பெரிய பச்சை மிளகாவா எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி எடுத்துருக்காங்க. இஞ்சி கூட பாத்தீங்கன்னா நல்ல பொடியா இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கணும். ஒரு அங்குலம் அளவுக்கு இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம், அடுத்ததா கொத்தமல்லி கொஞ்சம், எல்லாமே நல்ல பொடியா நறுக்கி எடுத்துக்கணும். பெருஞ்சீரகம் ஒரு 1/2 தேக்கரண்டி எடுத்து தட்டி வச்சிருக்கிறாங்க. கடைசியா வந்து முக்கியமான தேவையான பொருள் வந்து பூண்டு. ஒரு முழு பூண்டை உரிச்சு இந்த மாதிரி பொடியா நறுக்கி எடுத்துருக்காங்க. தாய்ப்பால் நிறைய சுரக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பூண்டு சேர்க்கணும். இன்னும் கூட பூண்டு வேணும்னா சேர்க்கலாம். வீட்டில் இருக்க பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்கன்னு கொஞ்சமா சேர்த்துருக்குறோம். எனக்கெல்லாம் வந்து அம்மா குழந்தை பிறந்தப்போ நிறைய பூண்டு சேர்த்து தான் இது செஞ்சு கொடுத்தாங்க. அடுப்புல இது போல ஒரு சட்டி வச்சுக்கோங்க. சட்டி காஞ்சதும் இது மாதிரி கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் தட்டி எடுத்த பெருஞ்சீரகத்தை இதுல சேர்த்துடலாம். அடுத்ததா பூண்டு, கூடவே பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு லேசா வதங்கினதும் இப்ப வெங்காயம் சேர்க்கிறாங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்க்கிறாங்க. ஏன்னா நம்ம மீன்ல மட்டும்தான் உப்பு சேர்த்திருக்கிறோம். இந்த வெங்காயத்துலயும் லேசா உப்பு இருந்ததுன்னா நல்லா இருக்கும். வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் செவந்து வந்ததும் இப்ப இந்த மீனை வந்து இதுல சேர்க்க போறாங்க. போட்டுருங்கம்மா. மஞ்சத்தூள் பத்தல, அதுக்காக கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்திருக்கிறாங்க.
இப்போ இதை நல்லா சுருள சுருள கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்படி எவ்வளவு நேரமா அடுப்புல இருக்கணும்? ஒரு 10 நிமிடம் இருக்கணுமா? தீ குறைச்சி வச்சிடணுமா? தீ குறைச்சி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 10 நிமிடம் வந்து அடுப்புல இருக்கணும்னு சொன்னாங்க அம்மா. கிண்டி விட்டுட்டு இந்த மீனை எடுத்து அம்மா அதை அமுத்தி பார்க்குறாங்க பாருங்க. அமுத்தும் போது கையில் வந்து ஈரம் இருக்கக்கூடாது. இந்த வந்து தண்ணி மாதிரி வெளியேறுதுல அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது சுண்டுற வரைக்கும் அடுப்புலேயே மெதுவாக வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ அமுத்துறாங்க பாருங்க. இப்போ ஈரமே வெளியேறல. இதுதான் பக்குவம். இப்போ கடைசியாக மேலே வந்து கொத்தமல்லியை தூவிட்டு ஒரு கிளறிட்டு அடுப்பை நிறுத்திடலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே உள்ள கருத்து பெட்டியில உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.